Hi friends, good morning. Welcome to Sai's Life. ஆக்சுவலாக ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி சாப்பிட்டா செம சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். போத் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் அப்டேட் அண்ட் ஒரு ரெசிபியும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நேற்று ஈவினிங் திருச்சியில் வந்து நல்ல மழை, செம்ம சூப்பர் கிளைமேட்டாக இருந்துச்சு. மழை பெய்கிறது வந்து யாருக்கெல்லாம் சந்தோஷமோ இல்லையோ, செடிங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் மழைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தழைச்சி வந்து வளருவாங்க. அண்ட் இந்த மாதிரி மழை வந்து செடிங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அப்போ தான் ஒரு நல்ல க்ரோத் வந்து நமக்கு கிடைக்கும். எப்போவுமே செடிங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க அப்படின்னா பூ வந்து வைக்காமல் விட்டுரும். ஸோ கரெக்டாக வந்து ஒரு சர்டன் அளவுக்கு மேலே நம்ம பார்த்து கட் பண்ணி விட்டுறணும். அண்ட் செடிங்களில் வந்து பார்த்திங்கன்னா கோரப்புல் வந்து நிறையா முளைக்கும். அதையும் அப்பப்போ பார்த்து நம்ம டீக்ளட்டர் பண்ணிடணும், இல்லைன்னா செடியை வந்து வளர விடாமல் பண்ணிடும். இந்த சாத்துக்குடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ் ஆகிடுச்சு காய்ச்சி. இப்போ தான் கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜில் வந்து இருக்காங்க. ஸோ அதை இன்றைக்கி வந்து பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பறிச்சிட்ருக்கோம். ஒரே ஒரு சாத்துக்குடி தான் இருக்காங்க, அது வந்து பறிச்சாச்சு. பட் பரவாயில்ல, மாடி தோட்டத்தில் ட்ரம்மில் வச்சு ஒரு சாத்துக்குடி நல்லா இந்த அளவுக்கு வந்து நமக்கு கிடச்சிருக்கு, இந்த சைஸில். சாமிக்கு வந்து கொஞ்சம் பூ பறிச்சுட்டு போயிடலாம். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் வந்து சாமிக்கு பூ போட்டு விளக்கேற்ற போகிறோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவோட கண்டினியூஷனில் வந்து நான் சொல்லியிருக்கேன், அதையும் வந்து கேளுங்க. என்னோடய ஃபேவரட் பூ இந்த சங்குப்பூ. இது வந்து நல்லா அழகாக பூத்துருந்துச்சு, அதையும் வந்து பறிச்சுக்கலாம். இந்த ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான் வந்து காய்க்கும். இப்போ அணில் வந்து பாதி சாப்பிட்டுட்டு போனால் போகட்டும்னு நமக்கு பாதி பழம் வச்சுட்டு போயிருக்காங்க. எந்த செடியில் என்னென்ன பழங்கள் வந்து பழுக்குதுன்னு நமக்கு தெரியுதோ இல்லையோ, அணிலுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். லாஸ்ட் வீக் கொய்யா செடியில் வந்து பார்த்திங்கன்னா சீனி கொய்யா ஒரு 10 காய் விட்டுருந்துச்சு. சரி பழுக்க பழுக்க பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் விட்டுருந்தோம். பட் பழுக்க பழுக்க கரெக்டாக ஒவ்வொரு நாளாக வந்து அணில் வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி திராட்சை செடி வாங்கி வச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டில் வந்து கொத்து கொத்தாக திராட்சை காய்ச்சிருக்கு. அதுவும் சரி நம்ம பறிக்கலான்னு பார்க்க பழுக்க பழுக்க வந்து குயிலும் நிறைய பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, நமக்கு இல்லைனாலும் பேர்ட்ஸ் சாப்பிட்டுட்டோம் அப்படின்ட்டு நாங்களும் விட்டுட்டோம். ஆக்சுவலாக ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெரியப்பா, அதாவது அப்பாவோட பிரதர் வந்து ஹி பாஸ்ட் அவே. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ரீசன் தான் வந்துட்டு ஒரு பாஸ்ட் 15 டேஸாக வந்து எந்த வீடியோவுமே வந்து நான் எடுக்கவே இல்லை ஃப்ரெஷ்ஷாக. நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் தான். இன்னிலேருந்து தான் திரும்ப வந்து நான் வீடியோஸே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த 15 டேஸுமே வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்றது தோணவே இல்லை. அது இல்லாமல் நிறைய செர்மனிஸ் கண்டினியூவாக இருக்க காரணத்தினால வந்து பாலக்கரை போய் பாலக்கரை தான் என்னோடய நேட்டிவ். ஸோ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பாலக்கரை வந்து பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்டர்ஸ். ஸோ போயிட்டு வர அது மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன்லேயே இருந்துச்சு, வேறு எதுவுமே தோணவே இல்லை. அதனால தான் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவராத்திரி பூஜா வ்ளாக்ஸ், அப்புறம் சரஸ்வதி ஆயுத பூஜா வ்ளாக்ஸ் இதெல்லாம் வந்து வரவே இல்லை. அண்ட் ஈவன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயருக்கு வந்து நாங்கள் தீபாவளி பொங்கல் எதுவுமே வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டோம்.
அதை வந்து தலை திருதியைன்னு சொல்லுவாங்கள்ல, அது முடிகிற வரைக்கும் நாங்கள் எந்த ஃபெஸ்டிவல்ஸுமே வந்துட்டு செலிப்ரேட் பண்ண மாட்டோம். அண்ட் இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் டேஸில் 30 படையல், அப்புறம் தீபாவளி படையல்னு சொல்லி நிறையா செரமனிஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து நம்ம போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ பட் இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நிறைய வீடியோஸ் வந்து நான் எடுப்பேன். இனி நிறையா நியூ வீடியோஸ் வித் நியூ கண்டென்ட் வந்து நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரீசன்னால் தான் வந்துட்டு ஒரு 16 டேஸ், அதாவது இந்த 16 முடிகிற வரைக்கும் நாங்கள் வந்து விளக்கேற்ற மாட்டோம், பூஜை செய்ய மாட்டோம். இப்போ தான் வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி 16 வந்து முடித்தோம். அதனால் இன்றைக்கி சாமியெல்லாம் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பூ போட்டு விளக்கேற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வந்து பறிச்சிட்டு வந்தோம்ல, அது வச்சிட்ருக்கேன். சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு அப்புறம் விளக்கேற்றி வச்சு சாமியை வந்து திருப்தியாக கும்பிட்டாச்சு. அப்புறம் வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணியும் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து போய் சாப்பிடணும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆனியன் ஊத்தப்பம் தான். ஆனியன் ஊத்தப்பம்க்கு மார்னிங் அம்மா பேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நிறைய சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எப்போவுமே அடை அப்புறம் ஊத்தப்பம்லாம் நம்ம வந்து செய்கிறப்ப கொஞ்சமாக ஆயில் அண்ட் கீ ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஊத்தப்பத்துக்கு வந்துட்டு தேங்காய் சட்னி தான் சைட் டிஷ். இந்த தேங்காய் சட்னி எப்படின்னா கொஞ்சமாக தேங்காய், உடச்ச கடலை, வரமிளகா வச்சு உப்பு வச்சு அரைச்சிடணும். அப்புறம் தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை அண்ட் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி தாளித்து சாப்பிட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த சட்னி வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலர் கோகோனட் சட்னி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ போயிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இன்றைக்கி வந்து நான் சௌச்சௌ வச்சு பொரிச்ச கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் ஈவன் வெள்ளை பூசணிக்காய், அப்புறம் அவரைக்காய், அப்புறம் புடலங்காய் இது கூடலாம் கூட நீங்கள் இந்த கூட்டு செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம ரெகுலராக கூட்டு செய்வோம்ல, அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா சூடான சாதத்து கூட இந்த கூட்டு சேர்த்து கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா செம சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பொரிச்ச கூட்டு செய்கிறதுக்கு நான் வந்து சிறுபருப்பு தான் எடுத்துக்க போகிறேன். துவரம் பருப்பு சேர்த்து செய்கிறத விட சிறுபருப்பு சேர்த்து கூட்டெல்லாம் செய்கிறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தான் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா வேகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறது. கேஸ் கன்சப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஸோ அதனால் எப்போவுமே அரிசி ஆகட்டும் இல்லை பருப்பு வகையெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து பாயில் பண்ணோன்னா கேஸ் கன்சப்ஷன் வந்து கொஞ்சம் குறையும் நமக்கு. ஊற வச்சுருந்த சிறுபருப்பை வந்துட்டு நான் ஒரு மட்கடாயில் ஆட் பண்ணிட்டு அந்த ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா வேக விட்டுக்க போகிறேன். சிறுபருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெந்துடக்கூடாது குலைவாக, லைட்டாக ஒரு 70% அளவுக்கு வெந்தாலே போதும். அது வேகிற கேப்பில் நம்ம வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த கூட்டுக்கு தேவைன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் சௌச்சௌ எடுத்து மீடியம் சைஸ் துண்டுகளாக வந்து கட் பண்ணியிருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, கொஞ்சமாக கடுகு, ஜீரம் தாளிப்புக்கு, அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஈவன் சின்ன வெங்காயம் கூட ஒரு 2-3 வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், அப்புறம் 4 வத்தல், அப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் வந்து நான் எடுத்திருக்கேன். இது எல்லாம் தான் இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மசாலாவுக்கு வந்து அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
உளுந்து ஸ்லைட்டாக கலர் மாறினோடனே கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து வறுத்து மசாலா அரைச்சி சேர்க்குறப்போ ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து கம கமன்னு சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சமாக வந்து நான் கருவேப்பிலையும் வந்து அந்த உளுந்தோடு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். கருவேப்பிலை உளுந்தோடையே இன்றைக்கி நான் 3 காய்ந்த வத்தலும் வந்து காரத்துக்காக வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அதையும் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மசாலாவாக தான் அரைக்க போகிறோம். ரொம்ப வந்து கரிஞ்சிற அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணிடக்கூடாது. ஸ்லைட்டாக அந்த கலர் மாதிரி அந்த ஃப்ளேவர் வர அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய் துருவல், அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருந்தேன். அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து கூட்டுக்கெலாம் வந்து ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது. ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு வந்து டோட்டலாக கெட்டு போயிடும். கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணோம்னாலே போதும். அந்த கூட்டோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணுறது. இப்போ அது கூடயே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல இன்க்ரீடியன்ட்ஸ், அதையும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் கூடயே நான் கொஞ்சமாக சீரகமும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். சீரகம் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ சீரகமும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் ஸ்லைட் கொரப்பாக தான் வந்து இன்றைக்கி மசாலா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கூட்டுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லைட்டாக கொரப்பாக இருந்தால் தான் வந்து எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோன்னா நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்லைட் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன் பிட்வீன் நம்மளோட சிறுபருப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஸ்லைட்டாக நம்ம வந்து கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்குறப்போ உடையணும். அந்த அளவுக்கு வந்து வெந்திருந்தாலே போதும். ரொம்ப குலைவாக வெந்துருச்சு அப்படின்னா நல்லாவே இருக்காது. ஸோ ஒரு 70% அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சௌச்சவ், அதையும் வந்து இந்த சிறுபருப்போடு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா ரெண்டையும் வேகட்டும், நல்லா வெந்து வரட்டும். சௌச்சவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குலைவாக வெந்துடக்கூடாது. ஸ்லைட்டாக நறுக்குன்ட்டு இருந்தால் தான், அதாவது எடுத்து சாப்பிட்றப்ப அந்த சௌச்சவ் வந்து முழுசாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த கூட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாக வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு அளவுக்கு வந்துட்டு சௌச்சவ் வந்து வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணாலும் தப்பு இல்லை. ஏன்னா ஃபுட்டில் வந்து நம்ம எந்த அளவுக்கு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. சௌச்சவும் சிறுபருப்பும் வந்து நல்லா தலபுலான்னு கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மசாலா, அதை வந்து ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கூட்டுக்கு வந்துட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கே நான் வந்து நெய்யில் தான் தாளிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட வந்து தாளிப்பு செஞ்சு போடலாம். அது இன்னும் நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம வந்து நெய்யில் தான் தாளிப்பு போட போகிறோம். ஸோ நெய் நல்லா உருகி ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
கடுகும் ஜீரகம் நல்லா பொடிஞ்சு வந்த உடனே நான் இன்றைக்கி ஒரு 3 காய்ந்த வத்தல் எடுத்து இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி மசாலா அரைக்கிறப்பையும் காய்ந்த வத்தல் சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து வந்து காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. அது கூடயே கொஞ்சமாக பெருங்காய பொடியும் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சனால கருவேப்பிலை அதையும் வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை வந்து கொஞ்சம் அதிகமாக கூட்டிலலாம் சேர்க்குறப்போ ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்குமே வந்து நல்லா ஆரோக்கியமானது கருவேப்பிலை. ஸோ நம்ம சமைக்கிறப்ப நிறையா வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதையும் சேர்த்து ஸ்லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த கலர் மாறினா போதும், ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்த தாளிப்பை வந்து நம்ம கூட்டோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் அண்ட் டேஸ்டியான கமகமன் வாசனையோட நம்மளோட சவ் பொரிச்ச கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் அந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச்சு மெனு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு வெஜ் மெனு தான். பொரிச்ச சவ் கூட்டு அண்ட் மசாலா குழம்பு. மசாலா குழம்போட ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து பாலக்கரைக்கு போகலான்ட்ருக்கோம். ஸோ மத்தியானத்துக்கு மேலே வந்துட்டு மஷ்ரூம் வெள்ளை குருமா வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் மஷ்ரூம் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் மஷ்ரூம் குருமா வைக்கிறது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா நான் உங்கள் கூட அந்த ரெசிப்பியும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக சாய் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.